يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் நேற்றைய தினம் குழந்தைகளை பெற்றோர்கள் பராமரிக்க வேண்டிய ஒரு சில விதங்கள், ஷரியத்தினுடைய அடிப்படையில் குழந்தைகளை நாம் எப்படி கவனிக்க வேண்டும், கையாள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். சில நேரங்களில் நம் வீட்டு குழந்தைகள் கடுமையான புத்திசாலிகளாக இருப்பார்கள், ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட கொஞ்சம் மேலவே இருப்பாங்க. அவர்களுடைய அறிவு வெளிப்படுவதற்கு சில நேரங்கள் நாம் அவர்களோடு பேசுவதும் அல்லது சில இடங்களுக்கு அவர்களை நாம் அழைத்து செல்வதும் காரணமாக மாறும். கஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாத் ஆசிரியர் இமாமுல் ஹரமைன் அப்படிங்கிற பெரியார், இவங்க ரொம்ப இஸ்லாமிய ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு மகான். ஏன்னா கஸாலி இமாமுனுடைய உஸ்தாதுன்னா அவங்களுடைய ரேஞ்ச் என்னன்னு நமக்கு ஓரளவுக்கு விளங்கும். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்படி 7-8 வயசாக இருக்கும்போது எங்கள் அத்தா எங்கே இல்மு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு போனாலும் என்னை கூட்டிகிட்டே போவாங்க. அங்கே வரக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்களோடு நானும் பேசுவேன். அப்படி பேசுறதுனால அல்லாஹ் ஒரு சில ஞானங்களை அந்த 7 வயசுலேயே எனக்கு கொடுத்துருந்தான். எங்கள் நாட்டில் திடீர்னு ஆட்சியில் ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த ஆட்சியில் மாற்றம் வந்து கிரேக்க தத்துவத்தை நம்பக்கூடிய ஒரு ஃபல்சஃபியான மனுஷன் ஆட்சிக்கு வந்துட்டான். அவன் எல்லாமே இயற்கைன்னு பேசக்கூடியவன், அல்லாஹ்வை ஏற்றுக்க மாட்டான். எல்லாம் இயற்கை, தானாக தோன்றி தானாக உலகம் இயங்குது அப்படிங்கிற சித்தாந்தம் கொண்ட மன்னன் அவன். அவனுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய அறிஞர்களை எல்லாம் ஆலிம்களை எல்லாம் கூப்பிட்டான் அரச சபைக்கு. கூப்பிட்டு, அல்லாஹ் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறதா நீங்கள் நம்புறீங்க, அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படிங்கிறத இப்போ நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலைன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆலிம்களுடைய தலையையும் நான் வெட்டிடுவேன். ஏன்னா சும்மாலாம் பேசக்கூடாது. அல்லாஹ் இருக்கான் அல்லாஹ் இருக்கான்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவன் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸு கொண்டு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலைன்னா உங்கள் தலையை வெட்டிடுவேன். நான் திடுதுப்புன்னு இந்த வார்த்தை ஆலிம்களுடைய காதில் விழுந்த உடனே யாராலும் உடனடியாக பதில் சொல்ல முடியல. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மன்னற்ற அவகாசம் கேட்டாங்க. நீ சொல்கிறது சரிதான், அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் தர முடியாதுன்ட்டான். இப்போ உடனே சொல்லணும், இல்லைன்னா தலையை எடுத்துருவேன்னா. 7 வயசில் இருந்த இமாமுல் ஹரமைன் எழுந்தாங்க. அங்கே வாப்பாவும் இருக்காக. எழுந்து சொன்னாங்க, மன்னரே நான் சொல்லவா பதில்? இந்த கேள்விக்கு இவ்வளவு பெரிய ஆலிம்கள்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் சொன்னாலே போதும். அவன் மேலே இருந்து கீழே வர அவன் பார்த்தான். பார்த்துட்டு சொல்லுங்கன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் விழுங்கிச்சா அப்படின்னு கேட்டாங்க. மன்னர் சொன்னா ஆமாம் விழுங்கிச்சு. மீன் எங்கே இருக்குது? கடலில் இருக்குது. அவன் பூமியினுடைய அடியில் கடலினுடைய ஆழத்தில் மீன் இருக்குது. அந்த மீன் வயிற்றுல யார் இருக்கிறா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இருந்து என்ன சொன்னாங்க? லா இலாஹா இல்லா அன்த
சுபஹானக இன்னை குந்து மினல் ஸாலிமீன் சொன்னாங்களா? மன்னர் ஆமான்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? லா இலாஹா எந்த கடவுளும் இல்லை, இல்லா அந்த அல்லாஹ் ஒன்றை தவிர. இப்போ அந்தனா என்ன அர்த்தம்? ஒன்றை தவிர, நீன்னு அர்த்தம். முன்னால ஒன்று இல்லாமல் நீன்னு சொல்ல முடியாது. அப்போ கடல் வயிற்றில் இருந்து மீன் வயிற்றில் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடலினுடைய ஆழத்தில் இருந்து அல்லாட்ட பேசும்போது ஒன்றை தவிர இலாஹ் இல்லை, ஒன்றை தவிர கடவுள் இல்லை, சுபஹானக்க நீ பரிசுத்தமானவன், இன்னி குந்து மினல் ஸாலிமீன் நான் ஒரு அநியாயக்காரன், என்ன இந்த மீன் வயிற்றில் இருந்து வெளியே கொண்டு வா அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, அந்த நீன்னு சொன்னாங்கல்ல. அப்போ அல்லாஹ்வுடைய ஆட்சி வல்லமை கடலுக்கு அடியில் இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது, நம்புறியான்னு கேட்டாங்க. மன்னர் சொன்னார், சரி சரி ஓகே சொல்றது கரெக்டு தான், அடுத்து வா, கீழே இருக்கிறான் ஓகே, மேலே இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இமாமுல் ஹரமீன் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்கல்ல, ஆமாம், நீ ஏற்றுக்கிறியா? ஏற்றுக்கிறேன். மேராஜுக்கு போன ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க? அல்லாஹுவை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை லா உஹுசி ஸனாஅன் அலைக்க அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. அல்லாஹ் உன்னை எப்படி புகழணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னால் உன்னை பரிபூரணமாக புகழ முடியாது, நீ உன்னை எப்படி புகழ நினைக்கிறியோ அந்த புகழ் உனக்கு அப்படின்னாங்க. இங்கே ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை என்ன வார்த்தை? லா உஹுசி ஸனாஅன் அலைக்க, ஒன்னை என்னால் புகழ முடியாது, அந்த நீ அசுனைத்த அந்த கமா அசுனைத்த அலா நஃப்ஸிக, நீ உன்னை எப்படி புகழ நினைக்கிறியோ அப்படி, நீ நீ நீன்னு 3-4 இடத்துல ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. மேராஜ் எங்க நடந்துச்சு? பூமிக்கு அடியிலையா வானத்துக்கு மேலையா? வானத்துக்கு மேலே தானே. அப்போ வானத்துக்கு மேலே போன ரசூலுல்லாஹ் அல்லாஹுவை பார்த்து தானே அலைக்க அந்த அப்படின்னு சொன்னாங்க. இது ஹதீஸில் தானே இருக்குது, மேலே உள்ளது குர்ஆன்ல இருக்குது, இது ஹதீஸில் இருக்குது. அது கீழே நடந்தது, இது மேலே நடந்தது. ரெண்டுமே அந்தேன்னு 2 நபிமார்கள் அல்லாஹுவை நீன்னு பேசுறாங்கல்ல. அப்போ அல்லாஹ் எல்லா இடங்களிலும் பரிணமிக்கிறான். அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆட்சி, அவனுடைய மகிமை எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்குது என்கிறது குர்ஆன் ஹதீஸ் மூலமா நிரூபணமாகுது இல்ல? ஆமா, எல்லாரும் போலான்ட்டான். இங்க பெரும் பெரும் தலைகளால் பதில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டு ஏற்பட்ட போது 7 வயசா இருந்த இமாமுல் ஹரமீன் சொல்றாங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்? அவங்களே எழுதுறாங்க, நான் எங்க போனாலும் எங்க அத்தாவோட போவேன், கல்விமான்கள் கூடியிருக்கிற இடங்களுக்கெல்லாம் சிறு வயதில் இருந்த என்ன எங்க அத்தா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவாங்க. அந்த சபையில் பேசப்படுகிற ஞானங்களை காது கொடுத்து கேட்டு கேட்டு அல்லாஹ் நிரப்பமான ஞானங்களை எனக்கு தந்தான் இமாமுல் ஹரமீன் சொல்றாங்க. ஒரு தாய் தகப்பனால் ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும். அந்த குழந்தைக்கு தேவையான ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் பெற்றோர்களால் தர முடியும். ஷாஃபி மதுஹபுடைய மிகப்பெரிய சட்ட மாமேதை, ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஹஸரத் அபு இஸ்ஹாக் ஷீராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் 400ல் வாழ்ந்தவர், ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர். அவர் சொல்கிறார், எங்கள் வாப்பாவோடு நான் உட்கார்ந்து எப்போ பார்த்தாலும் இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டே இருப்போம். பெரும்பாலும் இஷா தொழுதுட்டு பள்ளியில் உட்காந்துட்டு நானும் எங்கள் வாப்பாவும் இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்போம், நேரம் போகிறதே தெரியாது. ஒரு நாள் ரொம்ப பேசிட்டோம், பேசி அதிகால நேரம் பாங்கு சொல்கிறதுக்கு சுபுகனுடைய பாங்குக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அத்தா சொல்லிச்சு 2 ரக்காத் தொழு அப்படின்னு சொல்லிச்சு. அவங்களும் 2 ரக்காத் தொழுதாங்க, நானும் தொழுதேன். தொழுது முடிச்சுட்டு அபு இஸ்ஹாக் ஷீராஸி சொல்கிறாரு, நான் தொழுதுட்டேன், தொழுது முடிச்சுட்டு எங்கள் அத்தாட்ட சொன்னேன், இந்த பாருங்க பள்ளியில் ஓரமாக படுத்து கிடக்குதுங்க, எலும்பி ஒரு 2 ரக்காத் தொழுதா என்ன, பள்ளியில் தானே படுத்துருக்கானுங்க, எலும்பி ஒரு 2 ரக்காத் தொழ வேண்டியது தானே அப்படின்னு எங்கள் அத்தாட்ட சொன்னேன். சொன்ன உடனே எங்கள் வாப்பா சொன்னாகா, எத்தா நவுமுக்க அஃதுலு மின் உக்கூஇக்க ஃபி ஹல்கில்லா, தொழுதுட்டு அவங்க தொழாமல் படுத்திருக்கிறாங்களேன்னு சொல்கிறத விட நீ பேசாமல் தூங்கி இருக்கலான்னாங்க. நீ பேசாமல் தூங்கி இருக்கலாம், உன் வேலை என்ன, நீ தொழுதியா, அடுத்த நோக்கம் என்ன, என் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா,
தொழுதுட்டேன், ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு குனிஞ்சு நிமிந்துட்டேன். என் கழுத்துக்கு மேலே போனது அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போச்சுதா அல்லது என் தலைக்கு மேலேயே தூங்கிட்டு இருக்குதா, அது எனக்கு தெரியாது. அப்போ ஒரு அமல் நடந்த உடனே அடுத்த கட்டம் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு சிந்தனை வரணும். அப்படி வர வேண்டிய இடத்துல நான் எல்லாம் பியூர் ஆயிட்டேன், கிளியரா இருக்கிறேன், நான் ரொம்ப யோக்கியனா இருக்கிறேன், ஆனா 50 பேரும் தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீ பேசுறியே, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தினோன்னு ஒரு கோள் பேசுறியே, புறம் பேசுறியே, இது ரொம்ப ஆபத்தானது, பேசாம நீ தொழாம தூங்கி இருக்கலான்னாங்க. எங்க வாப்பா அந்த வார்த்தையை சொன்னதுல இருந்து என் வாழ்க்கை முழுவதும் யாரை பற்றிய கெட்ட எண்ணத்தையும் நான் நினைக்கலங்கிறார். யாரை பற்றிய கெட்ட எண்ணத்தையும் நான் நினைக்கல. ஏன்னா சின்ன வயசுலேயே எங்க அத்தா அப்படி என்ன பராமரிச்சாங்க. அப்ப நம்முடைய முன்னோர்கள் சாலிஹீன்கள் குழந்தைகளை இவ்வாறு தான் பராமரித்து எடுத்தார்கள். அப்படி பராமரித்து எடுப்பதற்கு என்ன காரணம்னா அவங்க சாலிகுகளா இருந்தாங்க. பாப்பா, அத்தா, அம்மா அவங்க சாலிகா இருந்தாங்க. சாலிகா இருந்து பிள்ளைகளை பராமரித்து மேலே கொண்டு வந்தாங்க. ஒரு பெரும் வளர்ச்சி மாற்றம் சமூகத்தில் ஏற்பட்டது. இப்போ உலகத்தில் நம்ம பேசுவோம், சில பேரை பற்றி பேசுவோம். அத்தா விட்டுட்டு போன சொத்து, அவன் பாட்டுக்கு அநியாயமாக என்ன செஞ்சிட்டு இருக்கான், அழிச்சிட்டு இருக்கிறான், ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறான், ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு உட்கார்றான், அத்தோட சொத்தை ஃபுல்லாக நாசமாக்கிட்டான். இந்த வார்த்தை பெரும்பாலும் நம்முடைய காதில் வந்து விழும். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊரில் ஒரு சுவர் ஒன்று கீழே விழுற மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே போய் ஒரு கையை வச்சு இப்படி ஒரு தட்டு தட்டி தூக்கி நிப்பாட்டினாங்க. அதை நேராக்குனாங்க. நேராக்கிக்கிட்டு வெளியே வந்து உட்கார்ந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க? அவங்க தான் நம்ம பசியோடு அந்த ஊருக்குள்ளே வந்து சோறு கேட்டோம், தரமாட்டேன்ட்டானுங்க. அப்படி தரமாட்டேன்னு சொன்ன இந்த ஊர்க்காரங்களுக்கு நாம் கூலி வாங்கிட்டு செஞ்சுருக்கலாம்ல, ஏன் ஓசலை செய்யணும்? அப்படிங்கிற போது ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில குரான் பேசுது. குரான் அல்லாஹ் சொல்றான், அந்த சுவரை ஏன் தூக்க சொன்னேன்னு தெரியுமா? அந்த சுவத்துக்கு கீழே 2 எத்தீம்களினுடைய புதையல் இருக்குது. அந்த எத்தீம்களினுடைய அத்தா மௌத்தா போகும்போது உறவுக்காரங்களை பயந்து தன்னுடைய சொத்தினுடைய பொருளை எல்லாம் தங்கமாக மாற்றி அதை ஒரு பானையில் போட்டு அதை ஒரு குழி நோண்டி அந்த குழிக்கு உள்ளால பானையை வச்சு அடையாளத்துக்காக அந்த செவத்தை கட்டியிருக்காரு. செவரு கீழே விழுந்துட்டா புதையல் வெளியே தெரிஞ்சிடும். அந்த எத்தீம்களினுடைய புதையல், அதனால தான் நான் அதை தூக்குனேன்னு சொல்லிக்கிட்டு ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கான அபூஹுமா சாலிஹா, இந்த 2 பிள்ளைகளினுடைய அத்தா நல்ல மனிதர். இந்த 2 பிள்ளைங்களுடைய அத்தா நல்ல மனுஷரு, சாலிகான மனுஷரு. அத்தா சாலிகா இருந்தா பிள்ளைகளினுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும், ஏதாவது ஒரு வழியில் பாதுகாக்கப்படும். அபகரிக்க ஆட்டைய போட அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். அப்படி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குறான். குர்ஆன் பேசுகிற வரலாறு நமக்கு தருகிற பாடம், நான் சாலிகா இருந்தா என் புள்ள சாலிகா மாறும். நான் சாலிகா இல்லை அப்படின்னு சொன்னா என் புள்ள சாலிகா வரணும்னு ஆசைப்படுறதுல அர்த்தம் இல்லை. எங்களுடைய ஆசிரியர் பெருமான் வேலூரினுடைய நாளிர் ஷேகுனா கமாலுத்தீன் ஹதரத் இடத்தில் கல்யாண பத்திரிகை கொண்டு புத்தகம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சாலிகான புள்ள பிறகுறதுக்கு துவா செய்யுங்கம்பாங்க. அப்பெல்லாம் அசத்து சொல்லுவாங்க, லூசு நீ சாலிகா இரு, புள்ள சாலிகா பிறக்கும்பா. அப்ப நீ சாலிகா இருந்துட்டா உனக்கு சாலிகு வரும்பாங்க. அப்ப பெற்றோர்கள் சாலிகானவர்களாக மாறி பிள்ளைகள் சாலிகாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது அந்த குழந்தைங்களை இல்மினுடைய சபைகள், கபிரிஸ்தான்கள், நேற்று நம்ம சொன்னோம், மையத்துகளினுடைய இடங்கள், இது மாதிரியான இடங்களுக்கு அந்த குழந்தையை கொண்டு போக அவனுடைய மனதிற்கு உள்ளால் மார்க்கம் மதிக்கப்படுகிற ஒரு குணம் வந்துவிடும். அப்ப மார்க்கத்தின் மீது ஒரு ஈடுபாடும், நாம் இதிலெல்லாம் பங்கெடுக்கணும், நாம் ஒதுங்கி நிற்கக்கூடாது, நம்ம சமூகம் சார்ந்த ஊர் சார்ந்த நல்ல காரியங்களில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு குழந்தைகளுக்கு இயல்பாகவே வேரூன்ற ஆரம்பித்து விடும். அதனால தான் மார்க்கம் பெற்றோர்களை வைத்து குழந்தைகளுக்கு சில காரியங்களை கடமையாக்குது. அவைகளை புரிந்து செயல்படக்கூடிய குணத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
وسلام على المرسلين والحمد لله رب العالمين بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله